டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக குழந்தைக்கு எந்த விதமான புது ட்ரெஸ்மே யூஸ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வேலையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் குழந்தைக்குன்னு மஸ்லின் கிளாத் மட்டும் தாங்க புதுசாக வாங்கியிருந்தேன். மற்றபடி எல்லாமே பழசு தான். டவல், ட்ரை ஷீட், என் ஸ்வெட்டர் கூட மம்முக்கு யூஸ் பண்ணது தான் இப்போயும் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஜஸ்ட் டெட்டாயில் தண்ணியில் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் துணி எல்லாமே ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் நல்லா ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. அண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி என்னோட டெலிவரி டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொடுத்த டேட் March 22ங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால 2வது பேபியும் கண்டிப்பாக சி செக்ஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ March 6ஆம் தேதியிலேருந்து March 12ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கண்டிப்பாக பேபி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் March 7 அன்னைக்கு கம்பல்சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகவும் சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக அலசி மாடியில் கொண்டு போய் காய போட்டாச்சுங்க. ஈவினிங் போல் நல்லா காஞ்சிச்சா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக மடிச்சும் வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கும் பேபிக்கும் தேவைப்படக்கூடிய திங்ஸ் கொஞ்சம் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 கலர்ஸில் இருக்கிற மாதிரி ட்ரௌசர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பேபிக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா 5 பீஸ் குட்டி சைஸ்லையும் 5 பீஸ் மம்முவோட சைஸ்லேயும் ரிசீவ் ஆயிருந்தது. ஓகே, 2 பேருக்குமே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சாச்சுங்க. அண்ட் 2வதாக பார்த்தீங்கன்னா பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெட் வைப்ஸ். கண்டிப்பாக இது பேபி பிறந்தோன்னா நமக்கு தேவைப்படும் இல்லையா. இது பை 1 get 1 போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் 3வதாக எனக்கு தேவைப்படக்கூடிய டிஸ்போசபிள் டைப்பர் பேண்டிஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு பக்கத்தில் இருக்க கடையிலே கிடைக்கும். ஏன் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மீஷோவில் ஒரு 40 to 50 rupees கம்மியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே கொண்டு டெலிவர் பண்ணிடுறாங்களா. அதனால தான் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வேணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஎம்கே சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்கு சந்தியா பழனி அஃபிஷியலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.